சட்டப்பேரவை தலைவருக்கு மனு கொடுத்து அந்த நிதி பெறப்பட்டு இப்பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சந்தப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த அலுவலகம் பூமி பூஜை போடுவதற்காக அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சட்டப்பேரவை அவைக்குழு தலைவரும் அவைக்குழு தலைவர் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே உசிலம்பட்டிக்கு வருகிறது. அந்த புதிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் நடைபெற்று இப்பொழுது நிறைவடையும் நிலையில் உள்ளது. அந்த புதிய சட்டமன்ற அலுவலகத்திற்கு அருகில் நுழைவாயிலில் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தின் சொந்தமான மின்மாற்றி, அந்த மின்மாற்றி மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் உள்ள பழுதடைந்த நிலையில் உள்ள மின்மாற்றியையும் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் எருமார்பட்டி ஆதிராவிட காலனி பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மின்மாற்றியையும் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் முத்தப்பனையனூர் ஊராட்சி விஷ்ணு மகாலுக்கு அருகில் உள்ள பழுதடைந்த மின்மாற்றியையும் இந்த 3 மின்மாற்றியையும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் சென்றாலும் வாகனங்கள் சென்றாலும் அது விழுந்துவிட்டால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும் என்று நான் சட்டமன்றத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கோரிக்கையாக வைத்தேன். இந்த 3 மின்மாற்றிகளையும் மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது வைத்த கோரிக்கைக்கு அப்பொழுதைய அமைச்சராக இருந்த